டிஷ்வாஷர் எப்படி எங்கள் வீட்டில் பயன்படுத்துகிறோன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் வாங்கினது எல்ஜி. இதில் 3 ரேக் இருக்குது. 3 ரேக்கையும் நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது ஃபஸ்ட் ரேக்கு. இது மிடில் ரேக்கு. இது கடைசி ரேக்கு. ஃபஸ்ட் ரேக்கில் மோஸ்ட்லி ஸ்பூனு, சாப்பாடு கரண்டி, தோசை கரண்டி இதெல்லாம் போடுவோம். அப்புறம் ஐக்கியாவில் வாங்கின பிளாஸ்டிக் ஸ்பூனாக இருந்தால் மட்டும் போடுவோம். ஏன்னா அதுதான் டிஷ்வாஷரில் பயன்படுத்தலான்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வேறு எந்த பிளாஸ்டிக்கும் போடக்கூடாது. இது மிடில் ரேக்கில் மோஸ்ட்லி காஃபி மக்கு, டம்ளரு, கண்ணாடி பவுலு, சின்ன சின்ன பாத்திரம் அதெல்லாம் போட்டிருப்போம். அதுக்கப்புறம் இந்த மிடில் ரேக்கை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த 2 பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி கொஞ்சம் பெரிய பாத்திரம் வைக்கணுன்னா இந்த லேயரையே கீழே இறக்கிக்கலாம். அதை எப்படி இறக்குறோன்னு வேணால் நான் காட்டுறேன். இந்த மாதிரி கீழே இறக்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பெரிய பாத்திரம் கூட வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நாங்கள் நெய் பயன்படுத்தின கிண்ணத்தையும் போட்டிருக்கோம். அது வாஷ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ கடைசி ரேக்கு. இதில் மோஸ்ட்லி பெரிய பாத்திரம் தான் நாங்கள் வச்சுருவோம். இப்போ எனக்கு மேலே ரேக்கில் கொஞ்சம் இடம் பத்தலைங்கிறதுனால கீழேயே கொஞ்சம் கப்பு, டம்ளர்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் டீ போட்ட பாத்திரம், பால் காய்ச்சின பாத்திரம் அதெல்லாமும் வச்சுருக்கேன். அது எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். மோஸ்ட்லி நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு தான் வைப்போன்னு. ஆனால் நான் வாஷ் பண்ணிவிட்டு வைக்கிறதில்ல. நான் மோஸ்ட்லி வாஷ் பண்ணாமல் தான் வைப்பேன். அந்த எவ்வளோ தூரம் வாஷ் ஆகி வருதுன்னு காட்டுறேன். அப்புறம் இந்த பெரிய தாம்பூலத்தட்டு மாதிரி கூடவும் வைப்போம். அதுக்குள்ளேயும் பாருங்கள் 2-3 பாத்திரம்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் அந்த ரேக்கில் பிளேட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இந்த டவுன் ரேக்கில் என்ன மெயினாக நமக்கு ப்ளஸ்னால், நீங்கள் இந்த ஒரு ஸ்டிக் மாதிரி நிற்கிது இல்லை, அதை நீங்கள் உங்களுக்கு வேணும்னா அதை எடுத்து விட்டுக்கலாம். நான் அது என்னன்னு சொல்கிறேன், ஒரு நிமிஷம். இப்போ பாருங்கள், அதை நம்ம இப்படி மடிச்சுட்டு ரொம்ப பெரிய பாத்திரம் வைக்கிறோன்னா இப்படி ஃபுல்லாக மடிச்சுட்டும் வைக்கலாம். இல்லை நான் 2 சின்ன பாத்திரம் வச்சதுனால அதை இந்த மாதிரி ஸ்டாண்டிங் பொசிஷனில் வச்சுக்கிட்டேன். ஸோ அது நம்ம விருப்பம். நீங்கள் ஏதாவது ரொம்ப அந்த பிரியாணி செஞ்ச குக்கர் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு கூட அப்படி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னன்னு காட்டலாம். இப்போ இது எதிர் டேப்லெட்டாகவும் கிடைக்கும், லிக்விடாகவும் கிடைக்கும். இந்த டிஷ்வாஷருக்கான சோப்பு நான் மோஸ்ட்லி டேப்லெட் பயன்படுத்துகிறேன். ஏன்னா லிக்விட் எவ்வளோ அளவு ஊற்றணும் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குங்கிறதுனால நான் டேப்லெட்னால் ஒரு டேப்லெட் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்துவேன். இந்த ஃபினிஷ் ப்ராடக்ட் தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். அந்த டேப்லெட் இப்போ போடுறோம். இதுதான் அந்த டேப்லெட்டு. அது ஒரு கவர் மாதிரி ரேப் பண்ணியிருக்கோம். அந்த கவரோடு தான் போடணும். அதை எடுத்துறாதீங்க. பக்கத்தில் இருக்கிறது தான் ரின்சைட். நான் முன்னே சொன்னேன்ல, இந்த ரின்சைட் பாத்திரம் ஷைனிங்காகவும் அப்புறம் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இல்லாமையும் கிடைக்கிறதுக்காக தான் இதை பயன்படுத்துகிறோம். இது கண்டிப்பாக பயன்படுத்துங்க. இது பயன்படுத்தலைன்னா நம்ம எப்படி நார்மலாக கையில் வாஷ் பண்ணி வாட்டர் ட்ராப்லெட்ஸோடு இருக்குல்ல, அந்த மாதிரி தான் கிடைக்கும். இது பயன்படுத்தினா உங்களுக்கு ட்ரை ஆகி ரெடி டு யூஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு என்ன பயன்படுத்துவோம்னா சால்ட்டு பயன்படுத்துவோம். சால்ட் எதுக்குன்னா டிஷ்வாஷரோட என்ஜின் ரொம்ப நாள் வரணுங்கிறதுக்காக பயன்படுத்துறது. இது அவங்களே தராங்க. ஃபினிஷ்லேயே சால்ட்டு, டேப்லெட்டு, அப்புறம் ரின்சைட் 3மே தராங்க. இப்போ அந்த சால்ட் எங்கே போடணும்னு காட்டுறோம். இந்த கடைசி ரேக்கில் ஒரு இடம் இருக்குது பாருங்கள், சர்க்கிளாக. அந்த இடத்துல அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம 1 கிலோ சால்ட்டு போடணும். அதுக்கப்புறம் வாட்டரும் 1 லிட்டரு ஊற்றணும்.
ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட்டு பட்டன் தான் வந்து பவர் பட்டன். அதுக்கப்புறம் இருக்கிற ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து ஆட்டோ செலக்ட் பண்ணிங்கன்னா வந்து டிஃபால்ட் செட்டிங் அது. ஆட்டோமேட்டிக்காக வந்து எவ்வளோ பாத்திரம் இருக்குது, எவ்வளோ நேரம் வாஷ் பண்ணும் எல்லாமே தானாக செலக்ட் ஆகிக்கும். செகண்ட் ஆப்ஷன் வந்து இன்டென்சிவ் வந்தால் மோஸ்ட்லி நாங்கள் பயன்படுத்துவோம். 3 hours 15 minutes அது ஓடும். அது மோஸ்ட்லி வந்து ரொம்ப நான்வெஜ் செஞ்சுருந்தாலோ இல்லை ரொம்ப ஆயில் பயன்படுத்தியிருந்த பாத்திரம் இருந்தாலோ அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது நல்லா வாஷ் பண்ணிடும். தேர்ட் வந்து டெலிகேட் வந்து மோஸ்ட்லி இந்த சைனா ப்ராடக்ட்ஸ், அந்த பீங்கான் மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் சட்டுன்னு உடஞ்சிரும்ல. ஸோ அதுக்கு தான் அந்த ஆப்ஷனு. அது போட்டால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த வாட்டரோட ஸ்பீடு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ எதுவும் உடையாமல் பாத்திரம் கழுவுறதுக்கு அது. எக்கோ வந்து அந்த எனர்ஜி சேவருக்கான அந்த ஆப்ஷன். மற்றபடி இன்டென்சிவும் எக்கோவும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். டர்போ வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வேணும், 1 hourக்குள்ளே வேணும்னா டர்போ செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அது வந்து ரொம்ப ஆயில் ஐட்டம்ஸ் உள்ள பாத்திரத்தை வந்து ரொம்ப நல்லா வாஷ் பண்ணாது, இன்டென்சிவ் தான் வாஷ் பண்ணும். ஸோ டர்போ வந்து ஏதாவது காஃபி மக்கு, டம்ளர் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு வேணும்னா 1 hour போட்டு எடுத்துக்கலாம். இந்த டவுன்லோட் சைக்கிள் பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. அதுக்கப்புறம் இந்த மேலே இருக்கிற ஆப்ஷன் தான் வந்து ரின் சைடு வந்து தீந்துருச்சு அப்படின்னா அது பிளிங்க் ஆகும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ரின் சைடு இன்னும் வேணும்னு சொல்லி அந்த ரின் சைடு எங்கே ஊற்றணும்னு காட்டணும் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த சால்ட் வந்து தீந்துருச்சுன்னா அந்த சால்ட் எஸ் மாதிரியே ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பிளிங்க் ஆகும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மேலே ஒய்ஃபை சிம்பிள் மாதிரி இருக்குது இல்லையா, அது வந்து நீங்கள் மொபைலோட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த சிம்பிள் இருக்குது. அதுக்கப்புறம் டியூயல் ஜோன் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து மிடில் ரேக்கும் பாத்திரம் வச்சுருக்கீங்க, லோயர் ரேக்லேயும் பாத்திரம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை செலக்ட் பண்ணால் 2க்கும் ஈக்குவலாக வாஷ் பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி. இல்லை நான் வந்து லோயர் ரேக்கில் வைக்கவே இல்லை, மிடில் ரேக்கில் மட்டும்தான் வச்சுருக்கேன் அப்படின்னா ஹாஃப் லோடு கொடுத்துக்கலாம். ஹாஃப் லோட்லேயே 2 இருக்குது பாருங்கள், மேலே ஏரோ மார்க்கு, கீழே ஏரோ மார்க் 2 காட்டும். மேலே ஏரோ மார்க்குனால் நீங்கள் மிடில் ரேக்கில் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். கீழே லோயர் ரேக்னா மிடில் ரேக்கில் எதுவுமே வைக்கல, டவுனில் மட்டும் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த வாட்டர் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ப்ரே ஆகும். எனர்ஜி சேவர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எல்லாத்துலேயும் வர்றது தான், ஃப்ரிட்ஜில் இருக்கிற மாதிரி தான். ஹை டெம்பரேச்சர்னால் ரொம்ப ஆயில் ஐட்டம் இருக்குது இல்லை ரொம்ப ஃபிஷ் மாதிரிலாம் செஞ்சீங்க, ஸ்மெல்லு போகணுன்னா ஹை டெம்பரேச்சர் செலக்ட் பண்ணும்போது இன்னும் ரொம்ப சூடான தண்ணியில் வாஷ் பண்ணும். எக்ஸ்ட்ரா ட்ரை வந்து இன்னும் எனக்கு நல்லா ட்ரை ஆகி வரணும், வாட்டர் ட்ராப்லெட்டே இல்லாமல் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ட்ரை. டிலே ஸ்டார்ட் வந்து நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணல, கொஞ்சம் நேரம் கழித்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இருக்கிறதா ஸ்டார்ட்டு. இந்த ஃபங்க்ஷன்லாம் செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அது நாங்கள் ஆன் பண்ணுறோம். மோஸ்ட்லி இன்டென்சிவ் தான் பயன்படுத்துவோம். ஸோ இன்டென்சிவ் செலக்ட் பண்ணி டூயல் ஜோன் நாங்கள் மேலே கீழே எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா ட்ரை, ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணும்போது மோஸ்ட்லி 3 hours 12 minutes கட்டுது. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணி 5 minutesக்கு அப்புறம் அந்த டேப்லெட்டை வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி மெஷின்குள்ளே விழுந்து ரன் ஆகிடும்.